என் அன்பு குழந்தையே, நான் அனைவரிடத்திலும் அன்பு வைத்து ஏமாந்து போகின்றேன். யாரைத்தான் நம்புவது, யாரைத்தான் நம்பக்கூடாது என்று தெரியவில்லையே. நான் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நன்மையை செய்தாலும் இறுதியில் எனக்கு வலிகளும் வேதனைகளும் தான் மிஞ்சுகின்றது. என் தங்கமே, உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்களை நான் படைத்திருக்கின்றேன். அவர்களைத்தான் இப்போது நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன். முழுமையாக கேள், புரிந்து கொள்வாய். இதை கேட்கும் நொடி உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும். என் குழந்தையே, நடிப்பின்றி யாரிடத்தில் உண்மையாக உன்னால் இருக்க முடிகின்றதோ அவர்கள்தான் உனக்கு சொந்தமானவர்கள். அவர்களிடத்தில் உன்னுடைய அன்பை நீ செலுத்து. உன்னுடைய முழு நம்பிக்கை அவர்கள்தான் என்று நீயும் நினைக்கின்றாய். ஆனால் அப்படிப்பட்டவர்களே உன்னை ஏமாற்றும் போது மனமுடைந்து நிற்கின்றாய். பிள்ளையே, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. அனைவருமே உன்னிடத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் பழகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. உன்னிடத்தில் பழகுபவர்களின் நோக்கத்தை நீ அறிந்து கொண்டாலே உனக்கு வலிகளும் இல்லை, வேதனைகளும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிரந்தரமில்லை என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே பாதி கவலைகளுக்கு முடிவு வந்துவிடும். பிள்ளையே, எதை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று இருப்பது என்றுமே உன்னுடையதாகாது. உனக்கானது என்றுமே உன்னை விட்டு செல்லாது. அப்படி சென்றாலும் நிச்சயமாக திரும்பவும் அது உன்னை தேடி வரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் போற்றுவார்கள். உன்னுடைய வாழ்க்கை வளமாகும். இன்று நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது நேற்று நீ என்ன நினைத்தாய் என்பதே ஆகும். உன்னுடைய இன்றைய நிலை உன்னுடைய எண்ணங்களாலேயே வந்தது. அதனால் என்றுமே முடியாது, கிடையாது, நடக்காது என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விட என்னால் முடியும் என்று நேர்மறையாக சிந்திக்க பழகு. நிம்மதியாக வாழ்கிறேன் என்று எளிதாக யாராலும் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு எளிதில் வாழ்க்கை யாருக்கும் நிம்மதியை தந்து விடுவதில்லை. அதனால் வாழ்க்கை என்றுமே அந்த அளவிற்கு கொடுமையானதும் இல்லை. வாழ்க்கையில் வலிகளை அனுபவிப்பதும் ஒரு வகையான பாடம்தான். அதனால் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள். நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை முதலில் விதைக்க பழகு. என் கண்மணியே, இந்த உலகத்தில் நீ அனுபவிக்க வேண்டியது 3 இன்பங்கள் தான். அவை உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனக்கவலையற்று இருப்பது 2ஆம் இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது 3வது இன்பம். இன்பத்திற்கான இருநிலை இருக்கின்றது. ஒன்று விட்டுக்கொடு, மற்றொன்று விட்டுவிடு. என் செல்லமே, உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் முழுமையாக அறிந்த பிறகும் உன்னிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துகிறார்கள் என்றால் அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்டவரையே உன்னுடைய அப்பா நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன். நிச்சயம் அவர் உன் கண்களில் படுவார். உன்னுடைய அப்பா எதை செய்தாலும் அது உன்னுடைய நன்மைக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள். எதை பற்றியும் கவலைப்படாதே. உனக்கான எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றுவதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே, வருந்தாதே, வாழ்க்கையை வெறுத்து விடாதே. உன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவியை செய்து வா. யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே. எளிமையாக வாழ்வதற்கு கற்றுக்கொள். நடக்க வேண்டியது நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நடந்தே தீரும். இவை அனைத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே உன்னுடைய துன்பங்கள் தொலைந்துவிடும். உன்னிடத்தில் காசு, பணம், நல்ல வேலை, வீடு, வசதி என்று
இருக்கும்போது உன்னை தேடி 1000 உறவுகள் வரும். ஆனால் அவையனைத்தும் உன்னை விட்டு செல்லும் போது அந்த உறவுகளும் அதனுடனே சென்றுவிடும். ஆனால் உன்னுடைய தந்தையின் அன்பு என்றுமே நிரந்தரமானது. நீ வெறும் ஆளாய் நின்றால் கூட உன்னை நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பயப்படாதே. உனக்கு ஒன்றை மட்டும் கூறுகிறேன், கவனமாக கேள். உன்னுடைய மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிந்த நீரோடையை போல் தெளிவாய் இரு. அதன் பிறகு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். நிம்மதியின் தேடலிலேயே உன்னுடைய நிம்மதி தொலைந்து விடுகின்றது. நிம்மதியை என்றுமே நீ வெளியில் தேடாதே. அந்த நிம்மதியை நான் உனக்குள்ளேயே தான் வைத்திருக்கிறேன். இதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி வருகின்றேன். அதனை புரிந்து கொள்ள பழகு. என்ன நடந்தாலும், எவ்வளவு நடந்தாலும், எந்த சூழ்நிலைக்கு சென்றாலும் உன்னுடைய மனதிடம் சொல், அனைத்தும் நல்லதாகவே நடந்துவிடும். ஒன்றுமே இல்லை, அனைத்தையும் கடந்து விடலாம் என்று. எல்லாம் சரியாகிவிடும், எல்லாவற்றையும் அப்பா பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிடு. எப்போதும் உன்னுடைய மனதை சோர்வடையாமல் உற்சாகப்படுத்திக் கொண்டே இரு. உன்னுடைய மனமே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிக்கும். என் குழந்தையே, இதுவரை நடந்த எல்லாவற்றையும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. அதிலிருந்து முழுமையாக வெளிவந்துவிடு. உனக்கான நல்ல வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை உன்னுடைய அப்பா நான் அமைத்து தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இதன் பிறகு நீ பயப்பட வேண்டாம், பதற்றப்பட்டு கலங்கி நிற்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடந்துள்ளது என்று இதை நீ நிதானமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கலாம். இனிமேலேனும் குழப்பங்கள் இல்லாமல் இரு. மனதையும் புத்தியையும் ஒரே நிலையில் வைத்துக்கொள். ஒரே நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்வில் ஏற்படும் இனிமையான மாறுதல்களை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீ உன் மனதில் பயம், கவலை என்கின்ற தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை. உன்னை நான் எப்படி கீழே இறக்கி விடுவேன்? இன்னும் சில நாட்களில் நீ மாற்றத்தின் விளைவுகளால் பிரமிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருந்தாயோ அது போலவே தான் என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழ்வதை பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன். இன்னும் சிறிது காலம் காத்திரு, சிறிது காலம் பொறுத்துக்கொள். உலகில் என்ன மாறினாலும் உன் அப்பா நான் கொடுத்த வாக்கு என்றும் மாறாது. இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ வெற்றி பெறுவாய் என்றல்ல, வெற்றி பெற்று விட்டாய். உன்னுடைய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் நீ அதை அறிந்து மகிழ்வாய். உன் கவலைகள் மட்டுமல்ல, உன் வாழ்வில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று அத்தனை துயரங்களும் விலகப் போகின்றது. படிப்படியாக முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்லப் போகின்றாய். அதுவரை நீ என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்திரு. எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை எண்ணிக்கொண்டு வா. நீ நடக்கும் பொழுது உன்னுடனே நானும் நடந்து கொண்டு வருகின்றேன். நீ உறங்கும் போது என் மடியிலேயே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிக்கொண்டு வா. எல்லாமே எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் என்று திடமாக நம்பு. அப்பொழுது மிகுதியான பலனை நிச்சயமாக நீ உணர்வாய். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் என் ஆலயமே. இப்போது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கு. நம்பிக்கையோடு அழைக்கும் போது சர்வ நிச்சயமாக நான் வருவேன். இதோ இப்பொழுது கூட உன் அருகாமையில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன்.